செய்தி. திமுக கூட்டணியில் IUML கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் IUML கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் IUML கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தானது. திமுக கூட்டணியில் IUML கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். மேலும் விவரங்கள். வணக்கம். தற்போது IUML பேச்சுவார்த்தை முடிவற்ற நிலையில் தற்போது அது தொடர்பாக ஒரு தொகுதி கையெழுத்து ஆகிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அழைப்பு தெரிவித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நிறைவுடைய நிலையில் தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதே போல கொங்கு நாடு மக்கள் கட்சி என 2 கட்சிகளுக்குமான பேச்சுவார்த்தை முடிவிட்டது கையெழுத்தானது ஒப்பனாகிறது. தற்போது IUML சார்பில் ராமநாதபுரம் தொகுதி அவர்களுக்கு கையொப்பம் இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். தற்போது அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியை உறுதி செய்து அதற்கான கையொப்பமும் தற்போது பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ராமநாதபுரம் தற்போது அவர்களுக்கு முடிவு செய்யப்பட்டுள்ள தகவல் தெரிவிக்கப்பட்டது. IUMLக்கு ராமநாதபுரம் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. IUML கட்சிக்கு தற்போது ராமநாதபுரம் தொகுதி உறுதி செய்யப்பட்டு கையொப்பமானது இடப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். IUML கட்சிக்கு மீண்டும் ஒரு முறை ராமநாதபுரம் தொகுதியை திமுக கூட்டணியானது ஒதுக்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கையெழுத்தானது இடப்பட்டிருக்கிறது. IUML கட்சிக்கு மீண்டும் ஒரு முறை தற்போது ராமநாதபுரம் தொகுதியை அவர்களுக்கு அளித்து அந்த ஒப்பந்தம் தற்போது முதலமைச்சர் தலைமையில் கையெழுத்தாக இருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதி IUMLக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் முதற்கட்டமாக ராமநாதபுரம் தொகுதியை தற்போது IUML கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தை முடிவிட்ட நிலையில் IUML பொறுத்தவரைக்கும் முதற்கட்டமான பேச்சுவார்த்தை நடைபெற்று தற்போது 3ஆம் கட்டமான பேச்சுவார்த்தை முடிவிட்ட நிலையில் IUML கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியை திமுக தலைமை தற்போது அளித்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தமும் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு ராமநாதபுரம் தொகுதி IUMLக்கு திமுக கூட்டணி ஒதுக்கப்பட்டு அங்கு அவாஸ் கனி வெற்றி பெற்றார். ஏணி சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றார். அதே போல இந்த முறையும் அவர்களுக்கு தனி ஏணி சின்னத்தில் நின்று வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகி தற்போது திமுக தலைமை அவர்களுக்கு அந்த இடத்தையே மீண்டும் ஒதுக்கி இருக்கிறார்கள். தற்போது ராமநாதபுரம் தொகுதியை முதற்கட்டமாக திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியை திமுக தலைமை தற்போது IUML இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ஒதுக்கி தற்போது அந்த ஒப்பந்தமானது கையெழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கான பிரதிநிதியாக தற்போது அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்தம் தற்போது கையிடப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய IUML கட்சிக்கு முதல் முறையாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவிட்ட நிலையில் அதற்கான ஒப்பந்தம் கையொப்பமிட்டு தற்போது ராமநாதபுரம் தொகுதியை IUMLக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அவர்கள் செய்தியாளர் சந்திப்பையும் ஈடுபட இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.